ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் புதுசாக அதுக்கு முன்னாடி இந்த இன்டர்நெட்டில் எனக்கு பிடிச்ச எத்தனையோ என்டர்டைன்மெண்ட் வீடியோ இருக்கும்போது நான் எதை கஷ்டப்பட்டு கவனித்து ஒரு சயின்ஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கா? ஆனால் எனக்கு தோணியிருக்கு, நான் எதுக்கு சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதனால் எனக்கு எதனா வேலை வரப்போதா, இல்லை காசு வரப்போதா, இல்லை சம்திங் எல்ஸ். அதுக்கு முன்னாடி சயின்ஸ்னால் என்ன? ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு போர் வில்லேஜ் இருக்குது, அங்கே இருக்கவங்க ஓரளவுக்கு படித்தவங்க. அதில் அஜித்ன்ற ஒருத்தர்கிட்ட ஒரு ஃபாரினர் வந்து ஃப்ரெஞ்சில் பேசுகிறாரு. ஆனால் இங்கே அஜித்துக்கும் ஃப்ரெஞ்சு தெரியாது, அவர் கூட இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெஞ்சு தெரியாது. இருந்தாலும் அஜித் பக்கத்தில் இருக்க ஒருத்தர் பேசுகிறவருடைய பாடி லாங்குவேஜ் வச்சு ஒன்று சொல்கிறாரு, இவர் காசுக்கு தங்கிறதுக்கு ஏதோ வீடு கேட்குறாரு போல் அப்படின்னு. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லைப்பா, இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு காசு கேட்குறாரு அப்படின்னு. இப்படி பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இப்போது அஜித்துக்கு குழப்பம், ஒவ்வொருத்தங்களும் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க, இதில் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. இப்போது அஜித்தே நினைக்கிறாரு, நம்ம ஏன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கூடாதுன்னு. ஒரே நாளில் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறது எப்படின்னு ஒரு புக்கு வாங்கி படிக்கிறாரு. படித்து எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரே நாளில் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டாரு. இப்போது அடுத்த நாள் அவர்கிட்ட போயிட்டு, நேற்று என்னமோ சொன்னீங்களே என்னன்னு இவர் ஃப்ரெஞ்சில் கேட்குறாரு. பதிலுக்கு அவரும் ஃப்ரெஞ்சில் சொல்கிறாரு. இப்போ நான் அதை உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். என்னோடய ஸ்பான்சர்ஷிப்பில் ஒரு ஃபார்மிங் கட்டணும் இந்த ஊரில், அதுக்கு படித்த நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது அஜித்தே படித்தவருங்கிறதுனால அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் தெரியுன்றதுனால அவருக்கே இந்த வேலை போகுது. ஊரில் படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது. ஸோ இந்த வேலை இவருக்கு மட்டுமே தான் கிடைக்கும். ஸோ இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு நம்மளுக்கு புரியணும்னா முதல்ல அவர் பேசுகிற லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த யூனிவர்ஸில் ஒரு நெபுலாவில் இருந்து எப்படி ஒரு பிளான்ட் உருவாகுதுன்றதுல இருந்து நம்ம கையில் இருக்க சின்ன நகம் எப்படி வளருதுங்கிறது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் சயின்ஸ். இந்த பூமியில் 230 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 165 மில்லியன் வருஷம் வாழ்ந்த டைனோசர் இனமே இன்றைக்கி இங்கே இல்லை. காரணம், அதுங்களால் இந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்க முடியாததுனால. அதுங்களுக்கு தேவையானது சாப்பாடு. வேறு ஒரு இனம் இந்த பூமிக்கு வந்து வெறும் 3 லட்சம் வருஷம்தான் ஆச்சு. ஆனால் அதுங்களோட கையில் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு பவர்ஃபுல்லான டிவைஸே இருக்குது. இந்த டிவைஸால் ஒரு மனுஷனை சாகடிக்கவும் முடியும், அவனை புத்திசாலியாகவும் ஆக்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மனித இனத்தால் இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த பிளானட்லேயே வாழ முடியாத நிலை வந்தாலும் வேற ஒரு பிளானட்டுக்கே போகிற அளவுக்கு இந்த மனித இனம் எவால்வ் ஆகும். அதுக்கு காரணம் சயின்ஸ்ன்ற லாங்குவேஜ் இந்த மனித இனத்துக்கு தெரிஞ்சதுனால. இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஆல்ரெடி இங்கே டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் சயின்ஸ் அப்படின்னு. 8 பில்லியன் மக்கள் வாழ்கிற இந்த பூமியில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா டெக்னாலஜியும் காரணம் இந்த உலகத்தில் இருக்க வெறும் 1 or 2% பீப்புள் மட்டும்தான். அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க உருவாக்குனதை இவங்க ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் தான் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள், வேர்ல்டு வைடில் 12 மில்லியன் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஜஸ்ட் 1 to 5% டாக்டர்ஸ் மட்டும்தான் நியூ ரிசர்ச்சில் ஈடுபடுறாங்க. மற்ற டாக்டர்ஸ் ஜஸ்ட் மற்றவங்க கண்டுபிடிச்சதை ஜஸ்ட் ஃபாலோ மட்டும்தான் பண்ணுறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், இந்த உலகத்தில் 1 or 2% பீப்புள் ஒர்க்குக்கே இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா 10 to 20% பீப்புள் சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இருந்தால் இந்த உலகம் எந்த அளவுக்கு டெவலப் ஆகும்னு. இது உங்களால் முடியும்னு சொன்னால் நம்ப முடியுதா? எஸ். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அடுத்த சயின்டிஸ்ட் நீங்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குற கடமையே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன சொல்லி வளர்க்குறீங்களோ அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் வளரும். நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடி பல சயின்ஸ் புரிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் நம்ம எக்கோசிஸ்டம் லைஃப் எல்லாத்தையும் மறைக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய அதிக டைமை என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டுமே அதிகமாக செலவு பண்ணி சயின்ஸை பார்க்காம இருக்கிறது. அப்போது என்டர்டைன்மெண்ட் வீடியோவே பார்க்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறோம், ஒர்க் ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு. இதுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் வீடியோ பார்க்குறதுல எந்த தப்பும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு பிடிச்ச என்டர்டைன்மெண்ட் பார்க்குறது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது நம்ம அளவுக்கு மீறி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு பிரச்சனை வருது. இதனால் டோபமைன் அடிக்ஷன் ஏற்பட்டு லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் குறையும். இதனால் சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு ஈஸியாக ஸ்ட்ரெயின் ஆகும். இப்போ தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஏன் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னு. சயின்ஸுன்றது வெறும் புக்கில் வர சப்ஜெக்ட் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த உலகத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீஷியஸாக உருவாக்கின ஒரு லாங்குவேஜ். பணத்தை உருவாக்க 1000 மொழி இருக்குது, ஆனால் நம்மளை உருவாக்க ஒரு வழி தான் இருக்குது, சயின்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்கலாம்.